நாகை மாவட்டம் தலைஞாயிறு ஒன்றியத்தில் 8000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியிருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்திருக்கிறார்கள். இதுபற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சகாதேவன் இணைகிறார். சகாதேவன், அந்த பகுதியில் நேற்றும் இன்றும் பெய்த கனமழை காரணமாக நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி இருக்கக்கூடிய நிலையில் இதனால் அந்த பகுதி விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? விவரங்கள். அதாவது நாகப்பட்டினம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு அந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது திரும்ப பெறப்பட்டாலும் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் தூறல் மழையானது காலையிலிருந்து பெய்து வருகிறது. குறிப்பாக தலைஞாயிறு, நாகப்பட்டினம், வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளில் தூறல் மழை பெய்தாலும் தொடர்ச்சியாக கடந்த ஒரு வார காலமாக பெய்த கனமழைக்கு கிட்டத்தட்ட தலைஞாயிறு ஒன்றியத்தில் 8000 ஹெக்டேரில் சொல்ல போனால் நாகை மாவட்டம் முழுக்க 5400 ஹெக்டேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், அதாவது பாதிப்பு என்றால் மழைநீரில் அந்த நெற்பயிர்கள், சம்பா பயிர்கள் மூழ்கி இருப்பதாகவும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி தலைஞாயிறு பகுதியில் இருக்கக்கூடிய வண்டல் கிராமத்தில் இருக்கிறோம். இந்த பகுதியில் கையில் வச்சிருக்கிற இந்த பயிர் பார்த்தீங்கன்னா முழுவதுமாக தண்ணீரில் கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக முழுவி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட வண்டல், குண்டரான்வேலி, வடக்கு வெளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பின்பகுதியில் நம்முடைய ஒளிப்பதிவாளர் காட்டுறப்பாரு முழுவதுமாக அந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த நெற்பயிர்கள் கிட்டத்தட்ட 36 மணி நேரம் தொடர்ச்சியாக அந்த நீரிலேயே இருந்தால் முழுவதுமாக அழுகக்கூடிய ஒரு நிலைக்கு செல்லும் என்றும் விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது அறுவடைக்கு எதிர்பார்த்து அவர்கள் இதை எப்படியாவது அறுவடை செய்து முடித்து விடுவோம் என்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தாலும் அந்த நெற்பயிர்கள் அழுக தொடங்கி இருப்பதால் வேதனை அடைந்திருக்கிறார்கள் என்றே கூறலாம். விவசாயியோட கேட்கலாம், உங்கள் பகுதியில் எவ்வளோ பயிர் பாதிச்சிருக்கு? இப்போ மழை விட்டுடுச்சு, தண்ணி வடிஞ்சா இந்த பகுதியில் நம்ம நெற்பயிர்களை மீட்டுடலாமா? தலைஞாயிறு பகுதியில் 2000 விவசாய நிலங்கள், 2000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து மழை பெய்தால் சரியான வடிகால் வசதிகளும் இல்லை. மழை பெய்தாலுமே எனக்கு சந்தேகமாக தான் உள்ளது, எப்படி இது அறுவடை செய்வோம் என்றது. இப்போ நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க? ஒரு சம்பா விவசாயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான பணிகள்லாம் நீங்கள் ஈடுபட்டுங்க? இப்போ முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கி இருக்கு. இப்போ எப்படி உங்களுக்கு எப்படி இருக்குது சார்? வணக்கம் சார். ஏக்கருக்கு ஒரு 40,000 செலவு பண்ணியிருக்கேன் சார். ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் உழவடிச்சது, மறுபடியும் பார்த்தீங்கன்னா நெல் விதைச்சது, அதுலேயும் மழை பெஞ்சு, ரெண்டாவது மறுபடியும் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு வீணாக போய் 2வது ட்ரிப்பும் நாங்கள் சாவடி பண்ணி, இது இப்போ 2வது ட்ரிப்பு சாவடி பண்ணி தான் அந்த நிலைமை நாங்கள் இருக்கிறோம் ஆல்ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு 3-4 உரம் கொடுப்பாங்க சார். ஃபஸ்ட்டு உரம் கொடுத்து கலப்பி கடைசியில் இப்போ 3வது உரத்துக்கு நிற்கிது. இப்போ 4வது உரத்துக்கு நாங்கள் கொடுக்க முடியுமா என்னன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ எங்களை மாதிரி இளைஞர்கள் நாங்கள் விவசாயிக்கு வரணும்னு பல பெரியவர்கள்லாம் சொல்கிறாங்க. அப்படி பார்த்த காலத்தில் இந்த மாதிரி எங்களுக்கு இந்த வயல்லாம் இப்படி இருக்கும்போது நாங்கள் இந்த இறங்குறதா என்னன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரில சார். அதாவது தொடர்ச்சியாக அந்த மழைநீர் தேக்கம் என்பது அதிகரித்து இருந்தாலும் இந்த பயிர்களை காப்பாற்றணும்னா முழுவதுமாக இந்த தண்ணீர் வடியணும் அப்படின்ற ஒரு கருத்தையும் விவசாயிகள் தெரிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட நாகப்பட்டினம் மாவட்டம் முழுக்க மழை பாதிப்பில் அந்த நெற்பயிர்கள் பாதிக்கப்படலைனாலும் தண்ணீரில் மூழ்கி இருக்கக்கூடியதை ஏற்றுக்க முடியாது. அதே போல் தொடர்ச்சியாக இந்த தண்ணீர்லேயே இந்த நெற்பயிர்கள் இருந்தாலும் அழுகி இதை தண்ணீர் வடிந்தாலும் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அறுவடை செய்கிறப்ப மகசூல் இழப்பு ஏற்படணும் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. களத்தில் இருந்து தகவல்களை தந்தமைக்காக மிக்க நன்றி திரு சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.